HTML போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது இந்த மெத்தடுங்கிற ஆட்ரிபியூட்டில் போஸ்ட் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்தா தான் போஸ்ட் மெத்தட் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் இந்த போஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து போஸ்ட் மெத்தடில் எடுத்துகிட்டு போகாது, கெட் அப்படிங்கிற மெத்தடில் தான் எடுத்துகிட்டு போகும். சரி, இந்த போஸ்ட் மெத்தடில் எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த போஸ்ட் மெத்தடில் வேல்யூஸ் வந்து யூஆர்எல்ல எடுத்துகிட்டு போகாது. ஓகே, அதனால நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட் மெத்தடில் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட் மெத்தடில் உங்களால் பல்காக டேட்டாஸை எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து உங்களால் போஸ்ட் மெத்தடில் தான் எடுத்துகிட்டு போக முடியும், கெட் மெத்தடில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் கெட் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் மெத்தடுங்கிறது வந்து ஸ்லோ. ஓகேங்களா? அதனால் போஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு டேட்டாவை செக்யூராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியான ஒன்று. அதே மாதிரி நிறைய வேல்யூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னா போஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் வந்து குமார்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு யூஆர்எல்ல போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது கெட் மெத்தடாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த போஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் கேப்ஸில் கொடுக்கலாம், இல்லை ஸ்மாலில் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து மிஸ்டேக் கிடையாது. இப்போ நான் சப்மிட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்களா அவுட்புட் பேஜுக்கு போயிடுச்சு. ஆனால் என் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருக்கு போஸ்ட் மெத்தடில். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேஜை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு, ஓகே, உங்களோட ஆப்ஷன் வந்து நெட்வொர்க் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன வேல்யூ எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்த உடனே இங்கே என்ன பேஜுக்கு போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு லோட் ஆகும் பாருங்கள். ஸோ அவுட்புட் பேஜ் அப்படிங்கிற பேஜுக்கு போகுது. இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் பே லோட் அப்படிங்கன்னு இருக்கும். இதில் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது இங்கே காட்டும். ஸோ அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை போஸ்ட் மெத்தடில் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, அந்த பே லோடில் தான் வந்து நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் அனுப்புனீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது வெளியில் யூஆர்எல்ல காட்டாமல், ஓகேவா, மறைமுகமாக எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த போஸ்ட் மெத்தட். இதில் வந்து பல்காக டேட்டாஸை எடுத்துகிட்டு போகலாம்.